கண்களில் வந்து அழுந்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, உறுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, குட்டி குட்டி ஸ்ட்ரைசஸ் மாதிரி குருத்து மாதிரி வருது, சூட்டு கொப்பளங்கள் மாதிரி வருது, கண்கள் வறட்சியாக இருக்குது, ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, செவந்துக்குது, காற்று பட்டால் தண்ணி வருது, இந்த மாதிரி கண்கள் சம்மந்தமான பிரச்சனையில் அடிக்கடி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பேஷண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, கண்ணை மூடி திறந்தால் கூட அவ்வளோ எரிச்சலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பாயிண்ட் சூப்பராக கேட்கும். லொக்கேஷன் பாருங்கள், கால் பாதத்தில் பெருவிரலோட நகக்கண், அதாவது வெளி சைடில் இருக்குது, எக்ஸாக்டாக வெளி சைடில் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை உடலை நோக்கி இப்படி ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும், லைக் திஸ். 2 கால்கள்லையுமே அதே லொக்கேஷன்ஸில் ப்ரெஷருங்க. ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 10லேருந்து 15 செகண்ட் கண்டினியூஸாக டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிங்க. விரல்களை வச்சு ப்ரெஷர் கொடுக்குறீங்கனாலும் மைல்டாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ப்ரெஷர்ஸ் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு 15 செகண்ட்ஸ், அந்த காலில் ஒரு 15 செகண்ட்ஸ் மாற்றி மாற்றி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஒரு 5 டைம் to 10 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக விட்டு விட்டு ப்ரெஷர்ஸ் கொடுக்கும்போது உங்களோட பர்னிங் சென்சேஷன் மாதிரியோ அழுத்தம் மாதிரியோ அந்த ட்ரைனஸோ இருந்தால் இமீடியட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, உங்களால் உணர முடியும். கண்டினியூஸாக ஒரு 3 நாளைக்காவது கொடுக்கணும், நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்கன்னா ஒரு 10 நாள்லேருந்து 21 நாள் கண்டினியூஸாக கொடுங்க, ரிசல்ட் சூப்பராக இருக்கும், கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடலாம்.